ஏறப்போகும் சொத்து வரி எப்போ தெரியுமா? இத்தனை சதவீதமா? மாநகராட்சிகளை பொறுத்தவரை முக்கிய வருவாய் மூலமாக இருப்பதே சொத்து வரிகள் தான். சென்னையை மட்டும் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 13 லட்சம் சொத்து உரிமையாளர்கள் மூலம் இந்த வருவாய் கிடைத்து வருகிறது. வீடுகள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கடைகள் மூலம் வருடத்திற்கு 2 முறை சொத்து வரி வசூலிக்கப்பட்டும் வருகிறது. இது போன்று கிடைக்கும் வருவாயை வைத்துதான் பொது மக்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள், சுகாதார பணிகள், திடக்கழிவுகளை அகற்றுதல், தெரு விளக்குகள் அமைத்தல், பூங்காக்கள், சாலைகளை பராமரித்தல், பொது சுகாதாரம், நோய் தடுப்பு பணி போன்ற மிக மிக அத்தியாவசிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவேதான் சொத்து வரி மற்றும் தொழில் வரியை தாமதமின்றி செலுத்தும் உரிமையாளர்களுக்கு ஊக்க பரிசும் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அரையாண்டு துவங்கும் முதல் 30 நாட்களில் சொத்து வரி செலுத்துவோருக்கு வரியில் 5%, அதிகபட்சம் 5000 ரூபாய் ஊக்கத்தொகையும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் சொத்து வரியை செலுத்தாவிட்டால் அந்த உரிமையாளர்கள் கூடுதலாக 1% தனி வட்டியுடன் சொத்து வரியை செலுத்த வேண்டி வரும். இதை தவிர நீண்ட காலமாக யாரெல்லாம் சொத்து வரி செலுத்தவில்லையோ அவர்களின் பட்டியல்கள் மாநகராட்சியின் வெப்சைட்டில் வெளியிடப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் 2025-2026 நிதியாண்டில் சொத்து வரியை 6% உயர்த்த தமிழக அரசிடம் மாநகராட்சி நிர்வாகத்துறை அனுமதி கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய அரசால் அமைக்கப்பட்ட 15வது நிதி ஆணைய பரிந்துரைப்படி உள்ளாட்சி அமைப்புகளில் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கு ஏற்றவாறு வருடந்தோறும் சொத்து வரியை உயர்த்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவேதான் 2023 நிதியாண்டில் 600 சதுர அடிக்கு குறைவான குடியிருப்புகளுக்கு 25%, 601 1200 சதுர அடி வரை என்றால் 50%, 1201 முதல் 1800 சதுர அடி குடியிருப்பு கட்டிடங்களுக்கு 75%, 1800 சதுர அடிக்கு மேலாக இருந்தால் 100% சொத்து வரி உயர்த்தப்பட்டது. அதே போல வணிக பயன்பாட்டு கட்டிடங்களுக்கு 100%, தொழிற்சாலை, கல்வி நிலைய பயன்பாட்டு கட்டிடங்களுக்கு 75% உயர்த்தப்பட்டது. 2025-2026 நிதியாண்டில் சொத்து வரியை 6% உயர்த்த நகராட்சி நிர்வாகத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. நிதி பற்றாக்குறை போன்ற காரணங்களால் சொத்து வரியை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதன்படி சொத்து வரி 6% உயர்த்தப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனினும் சொத்து வரி உயர்வு அரசின் கொள்கை முடிவை சார்ந்தது என்பதால் அரசின் அனுமதி கோரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.